வெல்கம் டு அனீஸ் மெட்ராஸ் கிச்சன். நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம், இது புது மெத்தடில் சிக்கன் பிரியாணி. இப்போ நம்ம பிரியாணி செய்ய போவோமா? வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, வெங்காயத்தோட வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சி அதையும் அதோடு போட்டுருங்க. தக்காளியும் போட்டுருங்க. நல்லா வதக்கின பிறகு தயிர் சிக்கனும் கலந்து வச்சுருக்குது. இப்போ தயிரில் ஊறின சிக்கனை எடுத்து அதில் கொட்டி நல்லா கலரிடணும். கலரிட்டு நல்லா சீர கலரின பிறகு அதுவும் நல்லா சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணுன்னா அதுலேருந்தே தண்ணி வரும். தண்ணி வந்து நல்லா எண்ணெய் தண்ணி எல்லாம் கலந்து ஊறின சிக்கனை இப்போ சிக்கன் நல்லா வெந்து வரும். நம்ம அளவு தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அளந்து ஊற்றிட்டு அரிசி ஆல்ரெடி நம்ம எலுமிச்சைப்பழம் புழிஞ்சி கலந்து வச்சுருக்கோம். இப்போ அளந்து வச்சுருக்க அரிசியும் போட்டு நல்லா அந்த தண்ணியும் கறி எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டு புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கி அந்த தண்ணியிலேயே தயிர், எலுமிச்சைப்பழம் ஜூஸு, புதினா இலை, அரிசி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு இப்போ 20 நிமிஷம் தம் போட்டு வைக்க போகிறோம் பிரியாணியை. தம் போட்டு திறந்து பார்த்தா பிரியாணி ரெடி. மேலே நம்ம கட் பண்ண புதினா கொத்தமல்லியை போட்டு நல்லா கலரி பரிமாறலாம். இப்போது நல்ல காரசாரமான சிக்கன் பிரியாணி ரெடி.